பகல்ல பெண்ணுடன் வகுப்பறைக்குள்ள அந்த மாதிரி வேலை பார்த்தவரை முன்னாள் மாணவர்கள் கையும் களவுமா பிடிச்சு வீடியோ எடுத்திருக்காங்க. கிளாஸ் ரூமை பெட்ரூமா மாற்றியதாக மாணவர்கள் வைத்த குற்றச்சாட்டின் பின்னணி என்ன? அரசு பள்ளி வகுப்பறையில் பெண்ணுடன் அந்த மாதிரி வேலையில் ஈடுபட்ட ஒரு வக்கிர ஆசாமியை பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் கையும் களவுமாக பிடித்த பரபரப்பு காட்சிகள்தான் இவை. நீங்க ஸ்கூலுக்குள்ள அந்த வேலை பண்ணது தப்பா இல்லையா என மாணவர்கள் கேட்க, ஸ்கூலோட மொத்த சாவியும் என்கிட்ட தான் இருக்கு, என்ன யாராலையும் ஒன்னும் பண்ண முடியாது போடா என திமிராக பதில் சொல்லி இருக்கிறார் அந்த பெரும் புள்ளி. நாளைக்கு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாலும் யாரும் என்ன எதுவும் பண்ண முடியாது. ஸ்கூல் சாவியை மொத்தமா என்கிட்ட இருக்கு கூட வர்றா ஆபீஸ் சாவி முதல் பண்ணி எல்லாமே வகுப்பறையை படுக்கையறையாக மாற்றி சல்லாபித்த பிறகு மாணவர்களிடம் சிக்கிக் கொண்டதால் சம்பவ இடத்திலிருந்து நைசாக எஸ்கேப் ஆகி தலை தெறிக்க ஓடியிருக்கிறார் அந்த சாருடன் வந்த பெண். நடந்த அக்கிரமத்தின் பின்னணியை அறிய விசாரணையை தொடங்கினோம். ஓசூர் முல்லை நகரில் உள்ளது அரசு மேல்நிலை பள்ளி. கடந்த 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பள்ளி விடுமுறை என்பதால் முன்னாள் மாணவர்கள் மைதானத்தில் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு ஒரு பெண்ணுடன் வந்த டிப்டாப் ஆசாமி நேராக அந்த பெண்ணை பள்ளியின் முதல் தளத்தில் உள்ள ஒரு வகுப்பறைக்கு அழைத்து சென்று கதவை தாழிட்டிருக்கிறார். அதனை பார்த்த மாணவர்கள் மாடிக்கு சென்று கதவை தட்டி இருக்கிறார்கள். அப்போது வெளியே வந்த ஆசாமியிடம் இங்க என்ன பண்றீங்க என மாணவர்கள் கேட்க, என்னவோ பண்ணிட்டு போறோம் போடா என திமிராக பதில் கூறியிருக்கிறார். பின்னர் கீழே வந்த அந்த நபரை ரவுண்டு கட்டிய மாணவர்கள், ஸ்கூலுக்குள்ள அந்த வேலையை பண்ணது தப்பா இல்லையா, அவங்க ஹஸ்பண்ட் வந்து உங்ககிட்ட கேட்டா என்ன பண்ணுவீங்க, இது என்ன ஸ்கூலா இல்ல லாட்ஜா, வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போலாம் என கேள்வி கணைகளை சரமாரியாக தொடுத்திருக்கிறார்கள். அதற்கு அந்த ஆசாமியோ, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, நான் நாளைக்கே ஆமானு ஒத்துக்கிட்டாலும் யாரும் என்ன எதுவும் பண்ண முடியாதுன்னு அசால்ட்டாக பதில் கூறியிருக்கிறார் அந்த ஆசாமி. இதனால் ஆத்திரமடைந்த மாணவர்கள், ஸ்கூல் யாருது, உங்க அப்பனுதா எங்க அப்பனுதா, ஸ்கூல் படிக்கிறதுக்கு தான், இந்த மாதிரி வேலை பண்றதுக்கு இல்லை என கொதித்தெழுந்துள்ளனர். உடனே தம்பி ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட் வைக்கிறேன்பா, தப்பு என்னோடதுதான் என அப்படியே பணிவாக பேசியிருக்கிறார். மேலும் நாங்கள் ஸ்கூலுக்குள்ள ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு தான் வந்தோம், வேற எந்த தப்பும் செய்ய வரல எனவும் கூறி பிளேட்டை மாத்தி போட்டு இருக்கிறார். இதற்கிடையில் வகுப்பறையில் இருந்த அந்த பெண்ணை நைசாக போன் பேசியவாறே அங்கிருந்து அனுப்பி வைத்துள்ளார். இவை அனைத்தையுமே அந்த மாணவர்கள் தங்களது செல்போனில் வீடியோவாக எடுத்துள்ளனர். இந்த வீடியோ வைரலான நிலையில் இத்தனை திமிராக பேசி பள்ளிக்குள் தகாத வேலையை பார்த்த இந்த சார் யார் என்று விசாரித்த போதுதான் முல்லை நகர் அரசு மேல்நிலை பள்ளியின் மேலாண்மை குழு தலைவி உமா என்பவரின் கணவர் உமேஷ் என்று தெரிந்திருக்கிறது. அதே பகுதியில் ஒரு தொழிற்சாலை வைத்திருக்கிறார். பள்ளியின் ஆபீஸ் ரூம் சாவி முதல் அனைத்து சாவிகளும் உமேஷிடம்தான் இருந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் இப்படி ஒரு சம்பவம் பள்ளியில் நடந்து வசமாக சிக்கியிருக்கிறார் உமேஷ். மேலும் உடன் வந்த பெண் அவரின் தொழிற்சாலையில் வேலை செய்யும் பெண் என்றும் சொல்லப்படுகிறது. இதனைத் தொடர்ந்துதான் கல்வித்துறை அதிகாரி பள்ளியில் சோதனை மேற்கொண்டார். இந்த சம்பவம் குறித்து பள்ளியின் தலைமை ஆசிரியரிடமும் மேலாண்மை குழு தலைவி உமாவிடமும் விசாரணை நடத்தினர். அப்போது ஹவுஸ் கீப்பிங் வேலைக்காக மட்டுமே தனது கணவர் பள்ளிக்கு பெண்ணை அழைத்து சென்றதாகவும், மற்றபடி தனது கணவர் அப்படிப்பட்டவர் அல்ல என்றும் கூறியிருக்கிறார். இதனிடையே உமேஷுடன் வந்த பெண்ணிடமும் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். முழுமையான விசாரணைக்கு பிறகே அனைத்து உண்மைகளும் வெளிவரும். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.